வணக்கம். இந்த வீடியோல ஒரு மிக பழமையான சித்தரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நற்பவி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம சில இடங்கள்ல கிராஸ் பண்ணிருப்போம். இந்த நற்பவிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் இந்த சித்தர் தான். இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதை உருவாக்குன அந்த சித்தர் ஏன் உலகத்துடைய பழமையான சித்தர்னு சொல்லப்படுறாரு, யார் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நற்பவி அப்படிங்கிறது அழிவில்லாத பெருவாழ்வு அடைகிறதுக்கு எத்தனையோ மூல மந்திரங்கள் மந்திரங்கள் இருக்கிற மாதிரி இந்த சின்ன மந்திரத்தை புடிச்சுக்கிட்டு இதை வச்சே நம்ம அழிவில்லாத பெருவாழ்வு அடைய முடியும் அப்படின்னு காகபுஜண்டர் அப்படிங்கிற சித்தர் சொல்றாரு. சரி, இந்த நற்பவிக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நல்லது பவிக்கட்டும், அதாவது நல்லது உண்டாகட்டும், நல்லதை நீங்க அனுபவிப்பீங்க, நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும், இந்த உலகத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றமே, இத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கணக்கு போட்டு சொல்ல முடியாத காலத்திலேயே காகபுஜண்டர் அப்படிங்கிற சித்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, இந்த நற்பவின்னு சொல்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, புருவத்துடைய மத்தியில சூட்சமமான 7 திரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 7 திரைகளையும் தாண்டினா தான் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அழியாத பேரின்பு நிலையை நம்ம அடைய முடியும். அதை அடைகிறதுக்கு நம்ம ஏற்கனவே வாழை தேவியுடைய வழிபாடை பத்தி பார்த்தோம். அதே மாதிரியே இந்த நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கும் நன்மைகள் நடக்கும், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். அதுபோக அந்த அழிவில்லாத பெருவாழ்வு கிடைக்கிறதுக்கு இதை ஒரு மூல மந்திரமா நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு காகபுஜண்டர் சொல்றாரு. சரி, இப்போ எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துடைய மிக தொன்மையான சித்தர் இவர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு 14 சித்தர்களை பத்தி நிறைய தெரியும், அகத்தியரை பத்தி தெரியும், போகரை பத்தி தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப பழமையான சித்தர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்லாம சிவபெருமானே ஒரு சித்தர் தான், முருகப்பெருமானே ஒரு சித்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்றது போல பெருந்தெய்வங்கள் சிவபெருமான், முருகப்பெருமான், நந்தியம்பெருமான் இவங்களை எல்லாம் தாண்டி சித்தர்கள்ல மிகப்பெரிய தொன்மையானவர் யாருன்னு சொல்லி கேட்டா இந்த காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அகத்தியரை விட போகரை விட இவர் முற்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரலாறு இருக்கு, என்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, போகருக்கே இவர் குருவா இருந்திருக்காரு, அகத்தியர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் பிறந்திருக்காரு. இவர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னால இவருக்கு ஏன் காகபுஜண்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காகத்துடைய வடிவத்தை நினைச்ச நேரத்துல காகத்துடைய வடிவத்தை இவரால் எடுக்க முடியும். இவர் இந்த உலகத்துல எத்தனை யுகங்கள் மறைஞ்சு வந்தாலும் மகா பிரளயமே வந்து இந்த உலகமே அழிஞ்சிட்டா கூட இவர் மட்டும் மறைய மாட்டாரு, அழிய மாட்டாரு. எத்தனையோ யுகங்களை பார்த்து அதுல நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாட்சியா இன்னமுமே நம்ம மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு எந்த அழிவில்லாத காகபுஜண்டர் சித்தர். பொதுவாவே சித்தர்களுக்கு அழிவு கிடையாது, அவங்க நம்மளை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய சதுரகிரி மலை, வெள்ளியங்கிரி மலை இந்த மாதிரியான மலைகளை எல்லாம் சித்தர்கள் வாசம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா யுகங்களை எல்லாம் தாண்டி மகா பிரளயம் வந்து இந்த உலகமே அழிஞ்சா கூட இவர் மட்டும் அழியாம இந்த அண்ட சராசரத்துக்குள்ள மறுபடியும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. 21 பிரம்மாக்கள், ஒரு பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து 21 பிரம்மாக்களையே இந்த காகபுஜண்டர் சித்தர் பார்த்திருக்காருன்னு சொன்னா அவர் எவ்வளவு பழமையானவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பிரம்மாவுடைய ஆயுட்கால கணக்கு நம்ம பார்த்தாலே அது ஒரு மிகப்பெரிய கணக்கு. இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மனிதர்களுடைய இந்த வருஷ கணக்குக்கும் தேவலோகத்துடைய வருஷ கணக்குக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுல பிரம்மனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு போட்டு சொல்றதுக்கே கஷ்டப்படக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய எத்தனையோ சைவர்களை பின்னால தாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கால கணக்கு. அதுபோல 21 பிரம்மாக்கள் மாறினதை இந்த காகபுஜண்டர் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாகணும். இதுல காகபுஜண்டருடைய அந்த அவதாரத்தை பத்தி சொல்லப்படுறதுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒவ்வொரு கதையா நம்ம பார்த்துட்டே போலாம். முதல்ல காகபுஜண்டருடைய அந்த ஆதி அவதாரம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் புறப்படுத்ததே ஒரு மனிதனாகவோ ஒரு தேவராகவோ புறப்படுக்கல. இவருடைய முதல் பிறவி ஒரு காகமா தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கைலாசத்துல தான் பிறந்திருக்காரு. கைலாசத்துல எப்படி இவருடைய பிறவி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சமயத்துல கைலாசத்துல பார்வதி தேவியுடைய சக்தி தேவியுடைய அம்சமா இருக்கக்கூடிய 8 கன்னிகள் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம், ஒரு மிகப்பெரிய வைபவமானது கைலாசத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல 30 முக்கோடி தேவர்கள், எத்தனையோ ரிஷிமார்கள் அத்தனை பேரும் கைலாசத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு கொண்டாட்டம் நடக்கும்போது சிவபெருமானுடைய பூதகணங்கள்னு சொல்லப்படுது, சில இடத்துல சக்தி தேவியுடைய பூதகணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அந்த சமயத்துல அந்த கொண்டாட்டத்துல உற்சாகமானத்தை குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த 8 தேவிகள் வந்து சிவபெருமானுக்கும் தேவிக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து
சேர்ந்திருந்த அதுல இருந்த அன்னங்கள் எல்லாருமே இந்த சிவகணங்களோட சேர்ந்து ஆடுனாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அப்படியாக இல்ல, இங்க ஏற்கனவே சிவகணங்கள் அந்த உற்சாக பானத்தை குடிச்சிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பானங்கள் எல்லாம் அங்க பக்கத்துல போய்கிட்டு இருந்த நீரோடையில கலந்துச்சு. அதை இந்த அன்னப்பறவைகள் தெரியாம குடிச்சிட்டதுனால அவங்களும் மதிமயங்கி போய் இந்த சிவகணங்களோட ஆடுனாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. எது எப்படியோ இப்போ அந்த அன்னப்பறவைகளும் அந்த உற்சாக நடனத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 15 கலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 15 நாட்களும் சந்திரன் வெவ்வேறு உருவத்துக்கு மாறுறத 15 கலைகள்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு கலையானது அந்த சமயத்துல ஒரு காகத்துடைய உருவத்தை எடுத்துச்சுன்னு அந்த காகமானது இப்படி நடனமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் மேல ஆசைப்பட்டுச்சுன்னு அதுல ஒரு அன்னப்பறவை கூட அந்த காகமானது இணைஞ்சிருச்சு. அதன் விளைவாக அந்த அன்னப்பறவை ஒரு 21 முட்டை போட்டுச்சுன்னு அந்த 21 முட்டையிலிருந்து 20 அன்னப்பறவைகள் வெளியே வந்துச்சு. ஒன்னு மட்டும் அந்த சிவபெருமானுடைய சந்திரக்கலையிலிருந்து உருவான காகத்தினுடைய வடிவமாக ஒரு காக்கை குஞ்சும் பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காக்கையாக பிறந்தவர் தான் இந்த காகபுஜண்டர் சித்தர் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ கடைசியாக அந்த அன்னப்பறவையோட சேர்த்து அதுக்கு பிறந்திருந்த 20 அன்னங்களும் இந்த காகமும் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மேருமலை மேல இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்ச மரத்துல போய் அவங்க தங்கி இருந்தாங்கன்னு அங்க தங்கி இருந்து அந்த தாய் அன்னப்பறவையும் அந்த 20 அன்ன குஞ்சுகள் எல்லாருமே மறுபடியும் தவமியற்றி அங்க இருந்தே மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய உடல்களை மட்டும் அந்த கற்பக விருட்ச மரத்துக்கு கீழேயே விட்டுட்டுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த காகபுஜண்டர் மட்டும் அந்த கற்பக விருட்ச மரத்திலேயே ஒரு பெரிய கூடு கட்டி ஒரு மிகப்பெரிய காகமாக அந்த அன்னப்பறவைகள் விட்டுட்டு போன அந்த உடல்களை எல்லாம் காவ காத்து அங்கேயே தங்கிட்டாரு இப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில நிறைய பிறவிகள் எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு, ஏன் இவர் ஒரு அழிவில்லாத பெருவாழ்வு அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த காகபுஜண்டர் இன்னொரு பிறவியில சிவநேசன் அப்படிங்கிற பேர்ல அயோத்தியில ஒரு பிராமண வீட்டுல பிறக்கிறாரு. அப்படி பிறந்து ஒரு மிகப்பெரிய சிவபக்தனா இருந்ததுனால உஜ்ஜயினிக்கு போய் அங்க தன்னுடைய குருநாதரை தேடிக்கிட்டு அவருக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கிட்டு அங்கேயே அவர் கூட தங்கி பாடம் படிச்சிட்டு இருக்காரு. ஆனா சிவபெருமான் மேல நாளுக்கு நாள் அவருக்கு பக்தியானது கூடிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல விஷ்ணுவையும் விஷ்ணு பக்தர்களையும் அவர் அவமதிக்க ஆரம்பிக்கிறாரு. அரியும் அரணும் ஒண்ணு அப்படிங்கிற தத்துவத்தை இந்த உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய குருநாதர் எவ்வளவோ தடவை சிவநேசன் கிட்ட போதிக்கிறாரு. ஆனா குரு சொல்றதை கூட அவர் ஏத்துக்க மறுக்கிறாரு. உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வரர் கோயில்ல போய் எந்நேரமும் அங்க சிவநேசன் இருக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய குருவானவர் மகாகாலேஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது நம்ம குரு வந்துட்டு நம்ம சிவபெருமான கும்பிடுறோம் விஷ்ணுவையும் சேர்த்து கும்பிடுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு குரு மேல இருந்த அந்த கோபத்தினால அவர் வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு மரியாதை கூட செலுத்தாம மகாகாலேஸ்வரர் கோயில் இருக்கும்போது என்னதான் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனா இருந்தாலும் குருவை மதிக்க தவறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குருவை மதிக்க தவறி மலப்பாம்பு போல நீங்க கிடையா கிடந்ததுனால பாம்பாக உருமாறி போய் பல ஜென்மங்கள் எடுத்து நிறைய கஷ்டப்படுவ அப்படின்னு மகாகாலேஸ்வரர் அந்த இடத்திலேயே சிவநேசனுக்கு சாபம் கொடுத்துறாரு. ஆனா தன்னுடைய சிஷ்யனுக்கு இவ்வளவு பெரிய சாபம் கொடுக்க கூடாது அப்படின்னு குருவானவரே சிவபெருமான் கிட்ட அவருக்கு விமோச்சனை கொடுங்க அப்படின்னு கெஞ்சினதுனால அந்த குருவுடைய பெருந்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானும் அதுல இருந்து ஒரு சாப விமோசனத்தை கொடுக்கிறாரு. ஆனா என்னன்னா நீ விஷ்ணுவை மதிக்க தவறுனதுனால நீ பல பிறப்புகள் எடுத்தே தீர்வ, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீ ஒரு மிகப்பெரிய ராமபக்தனா மாறுவ. நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என்னென்ன பிறவிகள் எடுத்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அதே ஞானமானது உனக்கு காலாகாலத்துல இருக்கும். நீ இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை பார்ப்ப, 10,000 பிறவிகள் எடுப்ப அப்படிங்கிற அந்த சாபத்தை 1000 பிறவிகளா நான் மாத்திக்கிறேன். ஆனா இந்த 1000 பிறவிகளையும் நீ பிறக்கணும்னு நினைக்கிறப்ப பிறப்ப, இறக்கணும்னு நினைக்கிறப்ப இறப்ப, இப்படின்னு ஒரு வரமா ஒரு சாபமா அப்படிங்கிற மாதிரி மகாகாலேஸ்வரர் ஒரு வரத்தை காகபுஜண்டருக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய பிறப்பை பத்தி இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அதாவது ஒரு சமயத்துல இந்த சந்திரகுலமே அழியக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அவங்களுக்கு வாரிசு இல்லாத நிலைமை உருவாயிருது. அப்போ ஒரு விதவை தாய், அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதவை தாய் வந்துட்டு வாரிஷி முனிவர் அப்படிங்கிற முனிவருடைய உதவியால இந்த சந்திர குலத்தை தழைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னதான் உன்னுடைய குலத்தை நீ தழைக்க வைக்கணும்னு பார்த்தாலும் என்னோட உன்னால சேர முடியாது, ஆனாலும் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாருன்னு அந்த விதவை தாயுடைய வயிற்றுல பிறந்தவர் தான் காகபுஜண்டர். இப்படி நிறைய கதைகள் சொல்லப்படுது. அதே மாதிரியே ஒரு பறவையில மாதவன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அந்தனர் வீட்டுல காகபுஜண்டர் பிறந்தாருன்னு அந்த பறவையில ஒரு மிகப்பெரிய ராமபக்தராக இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா அம்மா 2 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ராமனை பார்த்தாகணும், ராமாவதாரத்தை எப்படியாவது நம்ம தரிசிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயோ சுத்தி திரிகிறாரு. கடைசியா இமயமலையில தவம் இருக்கக்கூடிய ரோமச முனிவரை பார்த்து அவர்கிட்ட ராமாவதாரத்தை எனக்கு காட்டி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி பேசும்போது, பிரம்மத்தை முதல்ல அறிஞ்சிக்க உனக்குள்ளேயே நீ ராமரை பார்க்க முடியும் அப்படின்னு ரோமச முனிவர் நிறைய தத்துவங்களை எடுத்து சொல்றாரு. அதையெல்லாம் நம்புறதுக்கு இவர் மறுத்துட்டு நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு.
அதனால கோபப்பட்ட ரோமச முனிவர், நீ ஒரு காக்கையை போல நிறைய கேள்விகளை கேட்கிற, எதையும் நம்ப மாட்டேங்கிற, காக்கைகள் தான் யாரையும் நம்பாது, நீயும் அப்படியே இருக்கிறதுனால நீ ஒரு காக்கையா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாருன்னு. அப்படி சாபம் கிடைச்சாலும் கூட ராம ஜபத்தை அந்த காக்கையாக மாறினதுக்கு அப்புறமாவும் அந்த மாதவன் ஜபிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. தனக்கு இப்படி சாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் எந்த வருத்தமும் படல. இதையெல்லாம் பார்த்த அந்த சாபம் கொடுத்த ரோமச முனிவரே, நீ விரும்பிய நேரத்தில் விரும்பிய உருவத்துக்கு மாறக்கூடிய அந்த வரத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ அழிய மாட்ட அப்படின்னு சொல்லி அவர் அந்த வரத்தை கொடுத்தாரு. இப்படின்னு நிறைய கதைகள் சொல்லப்படுது. சரி, ஏன் இந்த ஒரு சாமிக்கு பின்னால இவ்வளவு வரலாறுகள் இருக்கு, இத்தனை கதைகள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் பல யுகங்களை பார்த்தவர். பிரளயமே வந்து இந்த உலகமே அழிஞ்சா கூட இவர் மட்டும் அந்தரத்திலே நின்னுக்கிட்டு ஒரு காக்கையுடைய வடிவத்தில் மறுபடியும் ஒரு பிரம்மா உருவாக்கப்பட்டு அந்த பிரம்மர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய இப்படி எத்தனையோ விஷயங்களை பார்த்ததுனால பல்வேறு காலங்களில் பல்வேறு விதமா இவர் வாழ்ந்து வந்த அந்த நேரத்தில் எல்லாம் நிறைய கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மூவேந்தர்களுடைய காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாகத்தான் இந்த காகபுஜண்டர் இருந்தாருன்னு, அதுக்கப்புறமா இமயமலைக்கு போய் தவம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கிட்ட கேட்டு அவர் இமயமலை பக்கம் போய் மறுபடியும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு நிறைய யோக சூத்திர முறைகளை எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு காகபுஜண்டர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இவருடைய உடம்பானது ரொம்ப கருத்த மேனியாக இருந்ததுனால இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாமியுடைய படங்களை பார்க்கும்போது பக்கத்திலேயே இவருடைய மனைவியோட சேர்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த அம்மாவோட பேரு பகுலாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுலாதேவி அப்படிங்கிற அம்மா சம்புக முனிவருடைய மகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ரிஷிமார்களாக ஒரு மிகப்பெரிய தெய்வத்துக்கு இணையா வச்சு பார்க்கப்படுறதுனால இவங்க ரெண்டு பேருமே 16 கரங்களோட நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஆனா நம்ம இவ்வளவு விஷயங்களை பத்தி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே ஒரு 17க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சாமிக்கு ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கொள்ளிடம்ல இருக்கக்கூடிய ஆச்சாள்புரம், சிதம்பரம், ஆலப்பாக்கம், காஞ்சிபுரம், சின்ன சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பொன் பரப்பி, இப்படி நிறைய இடங்கள்ல இந்த சாமிக்கான ஜீவசமாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இவர் ஒரு சிரஞ்சீவி தான், இவர் நம்ம மத்தியில தான் வேற ஒரு உருவத்துல உருவமாவோ இல்ல அருவமாவோ வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. இப்படி விழுப்புரத்துக்கு பக்கத்துல கள்ளக்குறிச்சி தென்பொன் பரப்பில் இருக்கக்கூடிய சொர்ணபுரீஸ்வர சாமியுடைய கோயில்ல ஈசான்ய மூலையில போய் பார்த்தோம்னா இந்த சாமியுடைய கோயிலை நம்ம பார்க்க முடியும். 7ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நிறைய குறிப்புகள் சொல்லப்படுது. உறையூர்ல வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. 21 பிரம்மாக்களை அவர் பார்த்த மாதிரியே 8 வசிஷ்டர்களையும் பார்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ராமருக்கே குருவாக இருந்த வசிஷ்டரை ஒரு 8 தடவை இந்த காகபுஜண்டர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காகபுஜண்டருடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புஸ்தகங்கள் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களை நிறைய இடங்கள்ல சொல்லுது. இதுல ராமருடைய குருவா வந்த வசிஷ்டர் தானே போய் காகபுஜண்டர் கிட்ட அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்தாரு. அவருடைய அந்த வாழ்க்கையை பத்தின விஷயங்களை எல்லாம் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அதே நேரத்தில் இங்க மும்மூர்த்திகளுக்குமே இந்த உலகமானது இந்த பிரளய காலத்தில் அழியும் போது எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்கும் போது மறுபடியும் இந்த உலகம் சிருஷ்டிக்கிறதுக்கு தேவையான அந்த ஓங்கார நாதமானது எங்க போய் உறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்ததுனால அதை கேட்கறதுக்காக இவங்க எல்லாரும் கைலாசத்தில் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திருமால் என்ன சொல்றாரு, இதுக்கான பதில சொல்லக்கூடியவர் காகபுஜண்டர் மட்டும்தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரளய காலத்தில் நானே அமைதியான நிலைமையில் இருக்கும்போது என்னுடைய சுதர்சன சக்கரம் மட்டும் எந்நேரமும் சுழண்டுகிட்டே இருக்கும். அந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு சமயத்தில் தாண்டி போகும்போது காகபுஜண்டர் தன்னுடைய தவ வலிமையால அதையே ஒரு நிமிஷம் நுப்பாட்டி வச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. சோ அந்த காலகட்டத்திலையும் ஆக்டிவா இருந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லி கேட்டா அவர் காகபுஜண்டர் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போக அதை கேட்டுட்டு வசிஷ்டர் போய் மேருமலையில போய் தவம் இருந்து பலகாலமாக அருந்துயில் இருக்கக்கூடிய இந்த காகபுஜண்டரை பார்த்து அவருடைய இந்த வரலாறை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சில புஸ்தகங்கள்ல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவருடைய வரலாறை பத்தி இவருடைய பிறந்த கதையை பத்தி போகர் சித்தர் அவருடைய குறிப்புகள்ல சொல்றாரு. சுகபிரம்ம மகரிஷியும் இவருடைய வரலாறை பத்தி நமக்கான தகவல்களை கொடுக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டில் கொல்லிமலை, பொதிகை மலை, சதுரகிரி மலை, வெள்ளியங்கிரி மலை இப்படி பல இடங்கள்ல இவர் தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சதுரகிரி மலைக்கு வந்து போகரையே தன்னுடைய சீடராக்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம போகருக்கு கீழே இருந்த நிறைய சீடர்களும் இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரசேனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சீடர் பழம் பறிக்க போய் அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு விசக்கனியை சாப்பிட்டதுனால இறந்து போன அவரை நாகத்தாளி அப்படிங்கிற மூலிகையை கொடுத்து காப்பாத்தி மறுபடியும் உயிரோட எழுப்பினாரு இந்த காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சீர்காழியில் இருக்கக்கூடிய மயூரநாதர் சாமி அவருடைய அருளால தான் இவருக்கு இப்படி அந்த அழியாத பெருவாழ்வு கிடைச்சிச்சு. மயிலாடுதுறையில தான் இவர் பிறந்தாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அவிட்ட நட்சத்திரத்துடைய சொந்தக்காரராக இந்த காகபுஜண்டர் இருக்கிறாரு. இவர் எப்படி அந்த பிரளய காலத்துல எல்லாம் ஒரு காக
உலகமாக மேல இந்த வானத்துல இருந்து மத்த எல்லாம் நடக்கிறத பூரா பாப்பாரு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த சமயத்துல இவர் அவிட்ட நட்சத்திரமாக மாறிடுவாரு. அதுக்கு மட்டும் அழிவில்லாம இந்த பிரளயத்துடைய அந்த சுழற்சியை பூரா பாப்பாரு. மறுபடியும் இந்த அண்டசராசரங்கள் படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா இறங்கி வேற ஒரு பறவையில இங்க வாழ ஆரம்பிப்பாரு. இப்படி இன்னும் நிறைய இவரை பத்தின தகவல்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க. இவர் ஏகப்பட்ட சுவடிகள் எழுதியிருந்தாலும் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப கம்மியான சுவடிகள் தான். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறைய புஸ்தகங்களா போட்டிருக்காங்க. அதுல பெருநூல் காவியம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் சொல்லுவாங்க. அதுல எப்படி இந்த அழிவில்லாத பெருவாழ்வு அடையணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்களோ அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மனித குலத்துக்கு இந்த சாமி கொடுத்துட்டு போயிருக்காரு. இவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா காக்கைக்கு மட்டும் நம்ம சோறு வச்சு இவருடைய பேரை சொல்லி நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லி வந்தாலே போதும் இவருடைய அந்த பரிபூர்ணமான அருளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.